Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை அசைத்து சொல்லுவோமே ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாரும் ஒருமித்து தெய்வ சமூகத்திலே கூடி ஆராதிப்பதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். முதலாவதாக ஒரு பழைய பாடல், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம் என்கிற அருமையான பாடலை கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம் என்கிற பாடலை நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் இந்த இசை கேட்காத போல நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோ. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை இந்த காலை ஆராதனை வேளையிலே ஸ்தோத்தரிப்போம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் ஒன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போ. ஒன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோ. பாவத்தின் கோர பலியான சாபங்களை எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தெய்வகுமாரனாய் இயேசுவை இந்த காலை வேளையிலே துதிப்போமே. பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரி. கரங்களை தட்டி பாவிகளுக்காய் ஜீவன் தந்த
தேவகுமாரனை ஸ்தோத்தரி. ஒருமுறை கூட பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் அனைத்தையும் நமக்கு இந்த ஆவியின் வழியை தினமும் காட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் அப்படியே துதிப்போமே. நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவோ நமக்கு இந்த சொல்லவோ. வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவோ நமக்கு இந்த ஆவியின் வழியை தினம் காட்டோ. பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போ. ஆவியின் வழியை தினம் காட்டோ. பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியுக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். அனல் போல் சோதனைகள் வந்தாலும், அக்கினி ஊடாய் நடக்க நேர்ந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நமக்கு ஜெயம் அளிக்கிறவர் இந்த காலை வேளையில கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. அனல் போல் சோதனை வந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், சத்தமா சொல்லுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும், ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும், ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவன். கரங்களை தட்டி நல்ல சொல்லுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவாக வந்திடுவார். ஆண்டவரை பார்த்து வாரும் என்றேன் என்று அழைப்போமே. வானவரோடு கூட சேர்ந்திடுகிற நாள் விரைவாய் நெருங்கி கொண்டிருக்கிறபடினால மகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை கனம் பண்ணுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைப்போமே. சொல்லுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவரோடு சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவரோடு நெருங்கிடும் நாள் விரைவில் சேர்ந்திட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான ஒரு பாடல். வானவர் விரைவிலே வந்துடுவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்கணும். அவரோடு கூட நாம் சேர்ந்து நித்திய காலமாய் அவரோடு கூட வாசம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான, துன்பம் இல்லாத, நெருக்கடி இல்லாத, வேதனை இல்லாத ஒரு ராஜ்யத்திற்கு நேராய் அவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். அவரோடு கூட நெருங்கிட, அவரோடு கூட விரைந்திட நாமும் ஆயத்தமா. அந்த கடைசி சரணத்தை ஒரு முறை கூட பாடுவோமா? வானவர் விரைவில் வந்துடுவார், வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவரோடு கூட சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி அந்த சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சபையா இணைந்து சந்தோஷத்தோடு கூட சில தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து வானவர் விரைவில் வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைப்போமே. நீங்க சொல்லுங்க. வானவர் விரைவில் வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைப்போமே. வானவரோடு சேர்ந்திடும் நான் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவரோடு விரைவிலும் நான் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் தெரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் தெரித்துவ தேவனை துதித்திடுவோம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சபையானது எப்பொழுது ஆயத்தத்தோடு கூட ஆண்டவருடைய வருகையை விரும்பி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் காண்கிற இந்த உலகம் ஒரு நாள் மாறி போய்விடும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை வீதமாய் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் ஆண்டவரோடு கூட விரைவில் அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்தரிப்பது. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டுடைய வருகைக்கான பாடல், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. நம் இயேசு ராஜா வருவார், என் சுத்தரை சேருங்கள் என்பார். நாம் அங்கு சேர்ந்திடுவோம், அவரோடு கூட வாழ்ந்திடுவோம். அந்த தொடர்ந்து அந்த பாடலின் ஒவ்வொரு சரணங்களையும் நீங்க உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட யார் யாரெல்லாம் சேர்ந்து கொள்வார்கள், யார் யாரெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்கிறத அந்த ஒவ்வொரு அந்த வார்த்தைகளும் அருமையாய் எழுதப்பட்டிருக்கிற பாடல். நாம் அதை உணர்ந்து பாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடலா இருக்கிறதுனால நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆகா நாம இங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம இங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம இங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே.
வெண்ணங்கி தரித்தவராமே, முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா, ஜெய கொடிகள் பிடித்திடுவார், வீட்டின் கீதங்கள் பாடிடுவார், ஜெய கொடிகள் பிடித்திடுவார். அப்படியே சொல்லுவோம் எல்லாரும். ஆமென். தெரிந்த வார்த்தைகள் பாடிடுவார். ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. கைகளை தட்டி சொல்லுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. சொல்லுவோம். தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. துக்கம் நோயும் அங்கே இல்லை, பசி தாகமும். அந்த வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். துக்கம் நோயும் அங்கே இல்லை, பசி தாகமும் அங்கே இல்லை, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. கைகளை தட்டி சொல்லுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் அந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தவர் மத்திய வானத்திலே ஒரு விருந்து சிறப்பாக ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் விருந்தாக அருந்துவதற்கு. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மகிழ செய்தார். மத்தியவானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மத்தியவானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த. ராஜாதிராஜன் கரங்களை தட்டி சொல்லுங்க. நல்ல வாயில திறந்து ஆமென். வேகம் வருகிற நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தாவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலையிலே. சஞ்சலம் தாவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலைவே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம். கரங்களை தட்டி சொல்லுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. மறுபடியும் சொல்லுவோமா? ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் மீட்பர் உயிரோடு இருப்பதாம், நம் கண்ணால் அவரை காண்போம். நம் மீட்பர் உயிரோடு இருப்பதாம், நாம் கண்ணால் அவரை காண்போம்.
துசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் துசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நம் தூய தேவனை காண ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. நம் இயேசு ராஜா வருவா, எங்கள் சுத்தரை சேருங்கள் என்பா. நம் இயேசு ராஜா வருவா, நம் சுத்தரை சேருங்கள் என்பா. ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. அப்படியே சொல்லுவோமா? பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் அல்லவோ இது? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி. ஆமென். இது பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகிற ஒரு காலமாயிருக்கிறது. கரங்களை தட்டி பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நம்ம எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானே நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீ நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென். இயேசுவே வாருமையா. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசுவே வாருமையா. ஆமென். இயேசுவே வாருமையா. ஒரு முறை கூட சொல்லுவோம், இயேசுவே வாருமையா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. ஒரு மனமாய் சொல்லுவோம், பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானே நீ நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீ நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென். இயேசுவே வாருமையா. எல்லாரும் ஒருமனப்பட்டு சொல்லுவோம், வாருமையா. ஆமென். இயேசுவே வாருமையா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. மகிழ்ச்சியா சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக, அவரோடு கூட நாம் இணைந்து விடுவதற்காக மகிழ்ச்சியோடு கூட இருப்பதாக. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் பல்வேறு சூழ்நிலைகள் தங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அதை குறித்து பயந்து நடுங்குகிறார்கள். அதற்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த கவலைகள், எந்த நெருக்கடியா இருந்தாலும் நாம சுயமாக முடிவெடுப்பதற்கு வேதம் நமக்கு அனுமதிக்கல. மாறாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை அசைத்து சொல்லலாமே, ஹல்லேலூயா. நாம் நேசிக்கிற ஆண்டவர், நாம் தேடி வந்திருக்கிற இரட்சகர்
நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடிக்க போகிறார். நாம் சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் இருக்க பயமே எனக்கு இல்லை, காரணம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீ நிரப்புகிறவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிழுவோமே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அந்த வார்த்தை ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாம் செய்து சொல்லுவோம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாயில திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. மறுமுறை கூட சபையாய், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஒரு முறை கூட, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம் எங்களுக்கு இருக்கிறாரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சொல்லுவோம். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கை சின்ன பிள்ளைங்களாம் கையை தட்டி சொல்லுங்க. ஏசப்பா, ரட்சிக்க கூடாதபடிக்குடைய கரங்கள் முருகி போகலேன்னு சொல்லுங்க. கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும். அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரையில எங்க வாழ்க்கையில அநேகவற்றை அனுமதித்து இருக்கிறேன், எல்லாமே நன்மைக்காக பாட சொல்லுவோம். நன்மைக்காக அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் இணைந்து சொல்லுவோம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை,
சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வளரும். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கை எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால விடல ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போகல. அதினதின் காலத்தில் எனக்காக எல்லாவற்றையுமே நேர்த்தியாய் செய்து கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஒரு நாளும் ஆண்டவருடைய கை குறுகி போகல. வேதம் சொல்லுகிறது ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல. எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அனுமதிச்சிருக்கிறார். வியாதிகள், பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. ஆனாலும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நேர்த்தியா தான் செய்திருக்கிறார். சில காரியங்கள் நம்மளை தேடி வரலன்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம், நம்ம இருக்க வேண்டிய இடம் வேறையா இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிச்சதுனால தான் இன்னைக்கு அவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரனை பார்த்தேன், நல்ல திடகாத்திரமான சகோதரன், கையிலையும் காலையும் பொக்குளமா இருந்துச்சு, பயங்கரமா. இப்போ என்னன்னு கேட்டா, காலையில வெண்ணி குழந்தைக்கு போட்டுட்டு எடுத்தேன், வெண்ணி மேலோடி சிந்திட்டு கை காலெல்லாம் பொத்து போய் அப்படி இருக்கு. அப்போ நான் நினைச்சேன், என்ன வெண்ணியெல்லாம் கவனமாக எடுக்காண்டாமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் நானும் ஒரு பானை வெண்ணியை போட்டுட்டு அப்படி சவுலேருந்து எடுத்து தான் வந்துட்டு பானையிலேருந்து சிந்திட்டு நான் உடனே அந்த மனுஷன் தான் ஞாபகத்துக்கு வந்தான். வீட்டில் யாருக்குமே தெரியாது. நான் நினச்சேன் ஒருவேளை மேலே லேசை தான் பட்டு அது சிந்திட்டு அவ்வளோ ஒரு சூடு இல்லையோன்னு பார்த்தா கொதிச்சு பொங்குது. அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கொஞ்சம் மிஸ் ஆனால் இன்னைக்கு நிச்சயமாக வேற ஒருத்தர் என்ன செய்வார், வேற ஒருத்தர் தான் பாடல் ஆராதனையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்பப்போ நாம் அவருடைய நேசம் நம்ம மேல் இருக்கிறது என்பதை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நம்ம ஆபத்துகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, தீங்கு சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதுல தப்பு வித்து ரட்சிக்கிறார். நம்முடைய திறமையோ ஞானமோ நம்முடைய லக்கோ இல்ல, எல்லாமே அவருடைய கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த இரண்டாவது ஸ்மரணத்தை எழுந்து நின்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே. நீங்க சொல்லணும் வாயை திறந்து, ஒவ்வொரு நாளும் நீர் என்னை நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்கு தான்ப்பா. நான் முறுமுறுக்க வேண்டியதில்லை, நான் எரிச்சல் பட வேண்டியதில்லை, ஏன் வாழ்க்கையில இது நடக்குதுன்னு சொல்லி கண்ணீர் வெடிக்க வேண்டியதில்லை, எல்லாமே நேர்த்தியாய் செய்கிற. நல்ல கைகளை தட்டி ஏன் நான் விரும்பாதவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி அநேக நேரங்களை சோர்ந்து போகிறோமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையுமே நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறேன், எல்லாத்தையுமே நேர்த்தியா செய்கிறேன் அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலின் இரண்டாவது சரணத்தை சேர்ந்து பாடுவோம். Thank you, Jesus. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் நேர்த்தியாக, எல்லாம் பூரணமா. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன் உங்க கை. சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க கை கூறுகளப்பா. வயதான தாயே தகப்பனே இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவோம். கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்கு
எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் அப்படியே சொல்லுங்க, எல்லாவற்றாலும் ஆமென் நிரப்புகிற தெய்வம் நீர் இருக்க பயமே. ஓ எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி, உங்க கைகள் குறுகலப்பா. உங்களால முடியாது, உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே எல்லாமே நீங்க சொல்லுங்க, வாயில திறந்து அறிக்கையிடுங்க, வாயில திறந்து இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தெய்வத்தால் கூடாதது ஒன்றுமில்லை, நான் நம்பினவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பா. எல்லாவற்றையும் 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 உங்க கைகள் குறுகவில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லப்பா. வயதான தாய் தகப்பமா சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கைகள் ஏசப்பா குறுகி போகலப்பா. உங்களால கூடாத காரியங்கள் எதுவும் இல்லை. சகலத்தையும் ஒரே வார்த்தையால நேர்த்தியாய் உருவாக்கினீரே, இருளெல்லாம் அகற்றினீரே, வெளிச்சத்தை உண்டாக்கினீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஓ ஹல்லேலூயா. உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லப்பா, இயலாதது ஒன்றுமில்ல, உங்களால முடியாதது ஒன்றுமில்ல. காரணம் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நீங்க சொல்லணும், அமைதியா நிற்காதுங்கம்மா, அமைதியா மௌனமா நிற்காதுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க, அங்கும் இங்கும் தலையை அசைத்து பார்க்காதுங்க, வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா, உங்களுடைய கரங்கள் குறுகி போகல, உங்களுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது. ஓ, நீ சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், செத்து போன சாராளினுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்து அதற்குள்ளே அவளுடைய சந்ததியை வைத்தவர். ஆமே, கரங்களை தட்டி ஓ ராகமலா சந்தனமா, நாரி நாற்றமெடுக்கிற சரீரத்தையும் உயிரோடு எழுப்பினவர். ஆமே, கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சந்தா ராகமா, செவிடும் ஊமையுமான ஆவியே ஆமே திறக்க பண்ணினவர். ஆமே, பிறவியிலே முடவனானவனை, பிறவியிலேயே கண் ஆமே கண் தெரியாதவனை, பிறவியிலேயே கரங்கள் சூம்பினவனை ஆமென் ஆமென் உயிர்ப்பித்தவர், பலனடைய பண்ணினவர், அவயங்களை பலனடைய பண்ணினவர். கரங்களை தட்டி நீர் இன்றும் ஜீவிக்கிறீர். நீங்க சொல்லுங்க, இன்றும் உம்முடைய கிரியைகள், இன்றும் உம்முடைய அற்புதங்கள் குறையலப்பா, உம்முடைய உயிர் தழுதல் இன்றும் மகிமை மாறல, இன்றும் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர், இன்றும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறீர். ராமா லகா தடரா, நீர் பட்சபாதம் இல்லாதவர், நீர் ஆண்டவரே பாகுபாடு இல்லாதவர், எல்லோருக்கும் இரக்கம் காண்பிக்கிறவர், எல்லோரையும் நேசிக்கிறவர், எல்லோருக்கும் உதவி செய்கிறவர், திக்கற்றவர்களை விசாரிக்கிறவர், அநாதைகளை விசாரிக்கிறவர், தாய் தகப்பன் அற்றவர்களை விசாரிக்கிறவர். ஓ நீமா காமரா தடரா கதடரா, ஆமென், பட்சபாதம் இல்லாதவரே. ஓ ரமல கந்தரலவ, சபையாய் ஒருமனமாய் கர்த்தர் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வாயார கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ரமலதர சந்தரு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, சகலத்தையும் உருவாக்கினவரே,
ஹalleluya. எங்கள் வாழ்விலோ ஆமென், எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் வாக்கினால் சொன்னத, வாக்கு தத்தமா சொன்னத, வார்த்தையில இருக்கிறத செயலிலே நிறைவேற்றுகிறவ, வார்த்தையாய் சொன்னத வார்த்தைய எங்க வாழ்வில் அப்படியே நிறைவேற்றுகிறவ. Thank you. ரிமல கதரல ரகதடரபா, உங்க கைகள் குறுகவில்லை. நீங்க சொல்லுவோமா சேர்ந்து? உங்க கைகள் குறுகவில்லைப்பா. மறுபடியும் சொல்லுவோம், உங்க கைகள். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை. ஒருவேளை படித்து முடித்து நல்ல வேலை வாய்ப்பு இல்லையேன்னு சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கம்மா, ஆண்டவர் நன்மை செய்கிறவர். திருமண வயதுக்கு வந்து ஏற்ற நாட்கள நன்மை நடக்கலேங்கும் போது நீங்க சொல்லுங்க, உங்க கைகள் குறுகி போகல. நல்ல ஒரு சொந்தமான ஒரு ஸ்தலம் இல்லை, ஏதோ ஒரு நன்மை, உலக பிரகாரமான நன்மைகளுக்காய் ஏங்கி கொண்டிருப்பீங்கன்னா இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்துங்க. உங்க கைகள் குறுகவில்லைப்பா, உமால் கூடாதது எதுவும் இல்லை, உமால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற சமாதானமும் சந்தோஷமும் உங்க குடும்பத்துல இல்லாம இருக்கலாம். நீங்க உங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்க குடும்பத்துல இன்னும் கைகூடி வராம இருக்கலாம். நம்ம சேர்ந்து சொல்ல போற ஆண்டவரை பார்த்து, உங்க கைகள் குறுகவில்லைப்பா, உங்களால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போன மனநிலைமையோடு கூட பின்மாற்றமான இருதயத்தோடு, ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதுங்க. பலன் இழந்து போயிருக்கிறீங்களா? விசுவாசத்துல குன்றி போய் பலவீனப்பட்டு விசுவாசத்துல பலவீனமா இருப்பீங்கன்னா வாய்களை திறந்து எல்லாம் சேர்ந்து சபையாய் சொல்ல போகிறோம். உங்க கைகள் குறுகவே இல்லை, உம்மால் எதுவும் இல்லை. உங்க கைகள் ஊரவதர சத்துரு எதுவும் இல்லப்பா, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. சகலத்தையும் நீ உருவாகினி வார்த்தையாலே, எல்லாவற்றையும் அவரே உருவாக்கினார். சகலத்தையும் நீ நம்ம எல்லாம் செய்து சொல்லுவோம், வார்த்தையாலே என் வாழ்விலும் நீ வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றி, என் வாழ்விலும் நீ வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றி, என் வாழ்விலும் நீர் வார்த்தையால் சொன்னதை நிறைவேற்றுவி. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். என் வாழ்விலும் நீ வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து, இந்த காலை வேளையில இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே, இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் துவக்க நாளிலேயே எங்கள் வாழ்க்கையில வார்த்தையால் சொன்னதை நீர் கரத்தினால் செய்து நிறைவேற்ற போகிறீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஓயாமல் துதிங்க, ஓயாது துதிங்க, துதிங்க, துதிங்க. அந்த துதியின் கம்பீரம் எழுப்பி வரட்டும், எழுப்பி வரட்டும். ஆமென், ஆமென். வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாகட்டும். ஆமென். துதிக்க துதிக்க வறண்டு போன ஸ்தலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறும். நீங்க துதிக்கும் பொழுது உலர்ந்து போன எலும்புகள் உயிர் அடையும். அம்மா
ஆமே தகப்பனே, உலர்ந்து போன சோர்ந்து போன உங்க வாழ்க்கை மறுபடியும் துளிர்விட துவங்கும். வாயை திறந்து ஆமே மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ரிகாமா சந்தலரபா. தளர்ந்து போன உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படுவீர்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி துதிக்க அமைதியா இருக்காதுங்க, துதிக்க சோர்ந்து போவாதுங்க. துதிக்க துதிக்க கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆண்டவரை மனதார மகிமைப்படுத்தும். ஒருவேளை இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாய் சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாய் இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆனா சூழ்நிலையை மாற்றுகிறவர் மத்தியில் இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க தைரியம் இழந்திருக்கலாம், ஆனா உங்களை தைரியப்படுத்துகிறவர் பக்கத்தில் இருக்கிறார். நீங்க நஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்க நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறவங்க பக்கத்தில் இருக்கிறார். நீங்க தோல்வியோடு நின்று கொண்டிருக்கலாம், உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் இந்த ஆராதனை நமத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சோர்ந்து போகாதுங்க. ஓ ரபலதர சந்தலரபதரி கதலரப. ஹல்லேலூயா. ரிமலோ. மனுஷனால் கூடாதவைகள் தான், எதுவுமே மனுஷனால் நடந்துவிட போகிறது அல்ல. ஆனால் என் தேவனால் எல்லாமே கூடும். சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க, எங்களால கூடாதப்பா, இந்த மனுஷனால எதுவுமே கூடாது, ஆனா நாங்க நம்பி வந்திருக்கிற எங்கள் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது ஆண்டவருடைய அற்புதங்கள், மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது கர்த்தருடைய கிரியை, மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது கர்த்தருடைய செய்கை. கைகளை தட்டி, கைகளை தட்டி. யோபின் மனைவி சொல்லுகிறது போல இன்னைக்கு ஒருவேளை நம்மில் அனைவர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆமே தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டியது தானே என்று சொல்லி. இல்ல இல்ல, ஆண்டவர் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமை சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அனுமதித்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்காகவே, அவர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காகவே. கரங்களை தட்டி. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயம் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை? மகிமைப்படுத்துங்க வாய்களை திறந்து. நீர் இருக்க பயமே இல்ல. மகிழ்ச்சியா சொல்லுங்கம்மா. அவர் நம்முடைய வாழ்க்கை படகில் இருக்கிறார், நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை மீறி, அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த கொந்தளிப்போலும் இந்த படகை மூழ்கடிக்க முடியாது. சீஷர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகை கடல் தண்ணீர் நிரப்பிற்று. மூழ்கும் தருவாயிலும் ஆண்டவர் விடலமா. ஆமென். கடல் மேல் நடந்து வருகிறவர், அது 4ஆம் சாமமானாலோ 2ஆம் சாமமானாலோ, ஆமென், எத்தனை நடுவு இரவானாலோ நம் அருகிலே நம்மை தேடி வருவார். கையை தட்டி, கையை தட்டி. ஓ ரிபா கமலா தடரல சந்தரு. அவருடைய பிள்ளைகள் என்றென்றும் இருளுக்குள்ளேயே வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இல்ல. அவருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகள் ஆமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆமென், ஆமென். என்றும் தரித்திரராய் வாழ வேண்டும் என்பது அல்ல அவருடைய விருப்பம். என்றும் அவருடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. ஆமென், ஆமென், ஆமென். நாம் பலன் பெற்றவர்கள், ஆமென், ஜெயத்தை சுதந்தரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆமென், ஆமென். நமக்கும் ஜெயிக்க
பலன் தருகிறவர், இந்த உலகத்தை மேற்கொள்ள பலன் தருகிறவர், சூழ்நிலைகளை மேற்கொள்ள பலன் தருகிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிமஹல சந்துருரு. நம்முடைய கண்கள் பரத்தை நோக்கி இருக்கட்டும். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நோக்கி கொண்டிருக்கட்டும். அம்மா அமை தகப்பனே, ஒத்தாசை அளிக்கிற, ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். ஓ மமரஷந்துருரு. அமை ஒருவேளை இதை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற சிலர் சொல்றாங்க, சிலருடைய எண்ணங்கள் சூழ்நிலையெல்லாம் கைமீறி போய்விட்டது, என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறேன், எல்லா காரியங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது, ஆமென், காரியங்கள் எல்லாம் கைமீறி போய்விட்டது என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை மட்டும் பார்த்து சொல்லுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இருக்க. நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க வார்த்தையை கனம் பண்ணுவா. நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள, அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்க. எனக்காக யாவும் செய்து தேவன் நீர் இருக்க பயமே. ஓ உங்க கைகள் குறுகலப்பா, உம்முடைய உம்மால் கூடாதவைகள் எதுவும் இல்லப்பா. உங்க கைகள் உருகவில்லை, எதுவும் இல்லை, மால் கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனதோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே மனம் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நிற்போம். இருதயம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கட்டும். அவருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றன, அவருடைய கண்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அவருடைய கண்கள் கவனிக்கிறதம்மா. ஓ ரூபல சந்தரோ ஆல்மேரே துடரல சந்தரோ ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே. இந்த மாதத்தின் முதல் நாளில எங்க இருதயம் தாகத்தோடு நிற்கிறதுன்னு சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறோ. உரபல சந்தர நரகலதர சந்தரலரபா உரகதடரல கரதடரல கல்வரதடரதலர. ஓ நரம்புகள் உருவாகட்டும், சேனையாய் எழும்பி நிற்க. உலர்ந்த அனுபவங்கள் எல்லாம் மாறி, உலர்ந்த அனுபவங்கள் எல்லாம் விலகி, ஆமீன், உயிரடையட்டுமே. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உயிரடையட்டுமே. ஓ உம்முடைய வார்த்தையால் பிழைக்கட்டுமே, உம்முடைய வார்த்தையால பிழைக்கட்டுமே. உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டுமே, உம்முடைய ஜீவன் வெளிப்படட்டுமே.
ஓ ரபல தடரல கரதடரல ரதலரா ஷகதரகம தேவ ஜனங்கள் பலன் அடைகிற வேளை இது. ஓ தமா ரகதரா தம்முடைய ஜனத்தை பலனடைய பண்ணுகிற வேளை இது. ஓ மாமிசத்தை சிந்தைகள் எல்லாம் வேறறுக்கப்படுகிற வேளை. தம்முடைய ஜனத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். ஓ ராமா கஷதரபா ஆமென் ஆமென். தள்ளாடுகிற உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்துகிற வேளை இது. தள்ளாடுகிற முழங்கால்கள் உறுதிப்படுத்தப்படுகிற வேளை இது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தைரியப்படுத்துகிற வேளை இது. ஓ மாமா ரஷத்தரோ ஓ ரபதர ரஷத்தரோ மகிமையின் மேகமாய் இறங்கி வந்தவரே ஆசரிப்பு கூடாரத்திலே மேல் வீட்டறையிலே இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாய் இறங்கி வந்தீரே. ஓ ரகதலஷல் ஹல்லேலூயா. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் வாலிபர்கள் மீதும் வயோதிபர்கள் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஓ உம்முடைய அக்கினியை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய உன்னத வல்லமையை, உம்முடைய உன்னத ஆவியை ஊற்றுமே 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 ஊற்றுமே. ஓ ரகதடரா பல்பா ரகந்தரபா இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஆமென் ஆமென் ஆமென். தரிசனங்கள் பார்க்க வேண்டும், சொப்பனங்கள் பார்க்க வேண்டும். இவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். தேவ வார்த்தையை உணர வேண்டும். ஆமென். உள்ளங்கள் எல்லாம் நல்ல நிலமாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென். 30 60 100 பலன் தருகிற நல்ல உள்ளங்களாய் மாற வேண்டும். ஓ மாமா ராகந்தரா மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் வேறு அறுக்கப்பட வேண்டும். ஆவியின் மழை நிறைவாய் பொழிய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஆமென். நிறைவான தேவ மகிமை பூரணமாய் இறங்க வேண்டுமே. பூரணமாய் கிரியை செய்ய வேண்டுமே. ஓ திலபர கபலபர தரலரகதர சந்துரு ஹல்லேலூயா. உரபல சந்தரரகதலரதலரதர சந்தரரதலரபா. கர்த்தருடைய ஆவியானவரே, சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆதது ஒன்று ஏதுமில்லை உமா. ஆகாதது என்று ஏதும் இல்லை உமா. ஆகாதது ஒன்றுமே இல்லை. நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளையிலும் நாங்கள் ஒருமித்து கூடுவதற்கு தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்களை அழைத்து வந்து உம்மில் மகிழ பண்ணி கொண்டிருக்கிறீர். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலம் தேவரீர் உடைய பலத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.